உலக வரலாற்றையே மாற்றி போட்ட பயங்கரவாதத்தின் முகவரியாய் இருந்த அல் qaeda அமைப்பு தன் செயல்பாட்டை தொடங்கிய தினம் இன்று. அது 1980களின் இறுதி காலம். சோவியத் ஆப்கான் வாருடைய முடிவுல முஜாஹிதீன் ஃபைட்டர்ஸ் ஆர்கனைஸ் செய்யறதுக்கான ஒரு அமைப்பு தேவைப்பட்டுச்சுங்கிற ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அந்த பேச்சுவார்த்தையில ஒசாமா பின் லேடன், ஐமான் அல் ஜவாஹரி, அப்துல்லா அசாம் ஆகியோர்லாம் கலந்துக்கிட்டாங்க. அந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவா 1988வது வருடம் ஆகஸ்ட் மாசம் 11ஆம் தேதி அல் qaeda அப்படிங்கிற அமைப்பு தன்னுடைய செயல்பாடுகளை அபிஷியலாக தொடங்குச்சு. அல் qaedaன்னு அரபிக் மொழியில அடித்தளம்னு அர்த்தம். விடுதலைக்காக போராடக்கூடிய வீரர்களுக்கு இது அடித்தளமா அமையும் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. ஆனா அப்படி சொல்லிக்கிட்டு அவங்க செஞ்சது எல்லாமே பயங்கரவாதத்தின் உச்சம். ஏகப்பட்ட எம்பசி பாம்பிங்ஸ், USS கோல் அட்டாக், உலகத்துல நடந்த மேஜர் டெரரிஸ்ட் ஆபரேஷன்ஸ், ஏன் உச்சபட்சமா 9/11 அட்டாக், இது எல்லாமே செஞ்சது அல் qaeda தான். இந்த தீவிரவாத அமைப்புடைய தொடர் தாக்குதலுக்கு அப்புறமா தான் ஏர்போர்ட் இண்டஸ்ட்ரியில ஏகப்பட்ட செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ்லாம் புதுசா உருவாகவே செஞ்சது. அந்த அளவுக்கு இவங்களுடைய தாக்குதல் மோசமானதா இருந்துச்சு. இன்னைக்கு அல் qaeda சின்ன சின்ன குழுக்களா பிரிஞ்சு தன்னுடைய செயல்பாடுகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் தடுக்கணும் அப்படிங்கிறது தான் உலக அளவுல தீவிரவாதத்தை கட்டுப்படுத்தணும்னு சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தருடைய எண்ணமா இருக்கு. உலகம் முழுக்க பல லட்சம் அப்பாவி மக்களின் உயிர்களை பறித்த ஒசாமா பின் லேடனின் அல் qaeda அமைப்பு தன்னுடைய செயல்பாடுகளை அதிகாரப்பூர்வமாக தொடங்கிய தினம் இன்று.